இந்த மாதிரி விதவிதமான உங்களுக்கு பூந்தொட்டி ஃப்ளவர் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே பவுடர் கோட்டடுங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. விதவிதமான கலர் கோட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது புரிஞ்சு வர பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நிறைய 1ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய 24 அந்த மாதிரி நிறைய தொட்டி வைக்கிற மாதிரி இவங்க கிட்ட ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்றதுனால பெஸ்ட் பிரைஸ் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆர்டர் பண்ணணும்னா வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்ட் விசிட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன் த்ரோ கூட புக் பண்ணலாங்க. கண்டிப்பா எல்லாமே வீடியோல எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சார் இது என்னங்க சார் முகம் பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கு? டேபிள் இது வந்துங்க டைனிங் டேபிளுங்க. டைனிங் டேபிள். ஆமா டைனிங் டேபிள். இந்த மாடல் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது சூப்பரான ஒரு கண்டென்ட்டுங்க, ஒரு நியூ கண்டென்ட். ஆல்ரெடி உங்களோட வீடியோ போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சார் வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படிங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? நல்லா போயிட்டு இருக்குங்க, சூப்பரா போயிட்டு. சார் நம்ம கம்பெனி நேம், நம்ம கம்பெனி வந்துங்க மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். இது கோயம்புத்தூர்ல புளியகுளம்ங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து 45 இயர்ஸா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பலவிதமான ஃபேப்ரிகேஷன் ஐட்டம் எல்லாம் செஞ்சு எங்ககிட்ட அந்த வெல் நாலேஜ் இருக்குது. எங்ககிட்ட வந்து பழமையான எங்கள் கூட இருக்கக்கூடிய 45 இயர்ஸ் எங்களோட திறமையான தொழிலாளிகள்லாம் எங்களோட இருக்கிறாங்க. வேரியஸ் ப்ராடக்ட் வந்து பூத்தொட்டிகளில் வந்து விதவிதமான ஐட்டம் கிட்டத்தட்ட 35-36 மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். அதை பத்தி எல்லாம் இப்ப உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அப்புறம் பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டைனஸ் ஸ்டீல்ல ஃபுல்லாவே டைனிங் டேபிள்ங்க. அந்த மாதிரி டேபிள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில வந்து இவங்களே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது வந்து இப்ப இந்த பூத்தொட்டி ஸ்டாண்ட் பாக்குறீங்க, அதையும் நாங்க வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். சார் அதே ஒரு நிமிஷம் சார். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னா டைரக்ட் விசிட் பண்ணிக்குவாங்க. நம்ம வேற எங்கேயாவது இருக்கோம் நாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படிங்க சார் வாங்குறது? இப்பதான் உலகம் முழுக்க வந்து ஆன்லைன்ல வருது. நம்ம நாட்டில் வந்து ரோடு வசதி நல்லா இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கே இருந்தாலும் அவங்க வீடுகளுக்கு, காலேஜுக்கு, ஹாஸ்டலுக்கு, கோயில்களுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்கு எங்கே கேட்டாலும் அருமையாக செஞ்சு பேக் பண்ணி நீட்டாக டோர் டெலிவரி வந்துடும். ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளமே இல்லை. 100% குவாலிட்டியான பொருள் வீடு வந்து சேரும். அதாவது வந்து நீங்க ஆன்லைன்லயும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாமே பாக்குறோம், இங்கதான் வந்து இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தொட்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு காலேஜ், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் ரொம்ப வேணும், ஒரு கோயில் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நிறைய பீசஸ் வேணும்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இல்லையா சார்? வாங்கிக்கலாம். கஸ்டமைசேஷன் அவைலபிளா சார்? எங்களுக்கு ஏத்த மாதிரி வேணும் அந்த மாதிரி சொல்ல கொஞ்சம் டைம் ஆகும். அது பண்ணிக்கலாம். நிறைய பீசஸ் வேணுங்கும் போது அவங்க சைஸ் பண்ணிக்கலாம், கேக்குறது பண்ணி கொடுத்துறலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாமாங்க சார்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டுங்க. ஒரே ஒரு தொட்டி வைக்கக்கூடிய ஒரு பூத்தொட்டி ஸ்டாண்டு. இது வந்து கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் கூட தாங்கும், ஒன்றும் ஆகாது. 100 கிலோ வரை தாங்கும். ஆமா, இது பாருங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாருங்க, ஒரு தொட்டி வச்சு காட்டுறேன் வாங்களேன். பாருங்க, ஒரு தொட்டில வந்து நிறைய உங்களுக்கு மண்ணு பிளஸ் ஒரு ஃபிளாரோட வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு எவ்வளவு வெயிட்னாலும் தாங்கும் இல்லையா? இது வந்து ஒரு தொட்டி வைக்கிற ஸ்டாண்டு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வழக்கமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடு இருக்கு, நிலவு இருக்குன்னா 2 சைடு 2 ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு தொட்டி வச்சுக்கலாம். இது வந்து கற்பூரவள்ளி, ஒரு மூலிகை செடி. சளிக்கெல்லாம் டெய்லி 2 பிரிச்சு சாப்பிட்டு இருக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு சின்ன ப்ராடக்ட். எல்லாரும் பெருசாவும் எல்லாம் நிறைய இருக்கு. இதை விட பெரிய தொட்டியும் இதுல வைக்கலாம். அதுல ஒரு தொட்டி வைக்கலாம், பெரிய தொட்டி வைக்கலாம், சின்ன தொட்டி வைக்கலாம், பெருசு வைக்கலாம். இது 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1/2 அடி உயரம் இருக்கும். அற்புதமான ஒரு ஸ்டாண்ட். நல்ல சமையா இருக்கு, நல்லா நீட்டா இருக்கும். பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியுமில்ல, இப்ப பார்த்தாவே அழகா இருக்கு. சிங்கிள் நல்லா அழகா இருக்கு. 2 தொட்டி வைக்கிற மாதிரி 2 தொட்டி வைக்கிறதுங்க. இது 2 அடி நீளம், 1 அடி அகலம், 1/2 அடி உயரம். 2 தொட்டி வைக்கலாம். பெரிய தொட்டி தாராளமா வைக்கலாம். இதை விட ஹெவியா இருந்தாலும் வைக்கலாம். 100 கிலோ 200 கிலோ தாங்கும், லைஃப் லாங் இருக்கும். இது வந்து பவுடர் கோட்டிங் மெட்டீரியல். பவுடர் கோட்டிங்னா என்னங்க? பவுடர் கோட்டிங்னா பெயிண்டிங்கை விட பல மடங்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். உறிஞ்சலா வராது. 10 வருஷம் அப்படியே இருக்கும் இல்லையா? 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். சரிங்க சார். ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கூட 2 தொட்டி வச்சு பார்க்கலாங்கிற ஒரு ரசனைக்கு ஏற்ற பொருள். ஆமா, இது 2 தொட்டி வைக்கிற ஸ்டாண்டுங்க. 2 அடி நீளம், 1 அடி அகலம், 1/2 அடி உயரம். 2 தொட்டி வைக்கக்கூடிய ஒரு பவுடர் கோட்டிங்
பூந்தொட்டி ஸ்டாண்ட். இது வந்து தாராளமா 2 தொட்டி, பெரிய தொட்டியே நீங்க தாராளமா வைக்கலாங்க. எவ்வளவு பீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி நீங்க சார் டிஃபரெண்டா இருக்கு. இல்ல இது வந்துட்டுங்க ஒரு 80 வருஷம் யூஸ் பண்ண ஒருத்தர் கொண்டு வந்தது. அப்படியா? இது பூரா ஆமாங்க, இது பூரா ராடுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த எம்எஸ் ராடு இது வந்து ஹெவியா இருக்கும். பாத்தீங்கன்னா இது மேல வந்து ரவுண்டு தொட்டி அப்படியே உள்ள இறக்கிக்கலாம். லைஃப் லாங் இருக்கக்கூடிய 1 அடி ரவுண்டு உள்ள ஒரு சிங்கிள் ரவுண்டு ஃப்ளவர் ஸ்டாண்டு. ஒரு ஸ்கொயர் டைப்பு, இது ராடில் பண்ணினது, இது பவுடர் கோட்டடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸ்கொயர், ஆமாம், ஸ்கொயர் தொட்டி, சிமெண்ட் தொட்டியில் பிளான்ட் வச்சிருக்கிறவங்க அப்படியே இறக்கலாம். லைஃப் லாங் இருக்கக்கூடிய பவுடர் கோட்டடு ஸ்கொயர் டைப்பு சிங்கிள் ஃப்ளவர் ஸ்டாண்ட். நல்லா பெருசாவே இருக்கு. 3 தொட்டி வச்சுக்கலாமா? ஆமா, இல்ல இது பாருங்க, இது வந்து 1 மீட்டர் நீளங்க, 40 இன்ச் நீளம். சரிங்க சார். 1 அடி அகலம், 1/2 அடி உயரங்க. சரிங்க. இதுல வந்து ஒரே டைம்ல 4 தொட்டி வைக்கலாம். வச்சு காட்டுங்க. 4 தொட்டி வைக்கலாங்களா? பரவாயில்லையே. இங்க பாருங்களேன், 4 தொட்டி உங்களுக்கு தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அப்படியே அழகா ஒரு சின்ன ஸ்பேஸ்னாலும் நல்லா ஒரு கார்டனிங் செட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்குனீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணி ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த சைஸ் பெரிய சைஸ்ங்களே. இது வந்துங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் வந்து இது மாதிரி விரும்புறாங்க, உயரமா கேக்குறாங்க. அதனால வந்து இது வந்து 1 அடி உயரம் வச்சிருக்குது. கீழே வந்து அந்த குப்பையெல்லாம் உளுந்தா கிளீன் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இதுலயும் 4 தொட்டி வைக்கலாங்க. ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க 200 கிலோ 300 கிலோ வச்சா கூட தாங்கும். இதுல வந்து 4 தொட்டி வச்சுக்கலாம். இது வந்து கீழே ஸ்பேஸ் இருக்கும். உங்களோட இடத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்கவுங்க யூஸ் பண்ற சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இது மாடல். நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப கீழே நம்பர் இருக்கு. எந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி பயனடையலாம். இது என்னங்க சார் இவ்ளோ அகலமா இருக்கு? இதுவே ஃப்ளவர் ஸ்டாண்ட் தானா? ஆமா, இது வந்து க்ரோ பேக் ஸ்டாண்ட் நாங்க வச்சிருக்கேங்க. ஓகேங்க சார். இது வந்து 4 அடி நீளங்க. ஓகே. 4 அடி நீளம், 1.5 அடி அகலம். ஓகே. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 8 தொட்டி வைக்கலாம். 8 தொட்டி வைக்கலாம். 8 தொட்டி வைக்கலாம். பரவாயில்லையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய க்ரோ பேக் வச்சு பப்பாளி மரம், தக்காளி செடி, மரம்லாம் வைக்கிறதுக்கலாம். ஆமா, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் மாடி தோட்டத்துக்கு வாங்கி வச்சு யூஸ் பண்றாங்க. இதுல வச்சு காட்டுங்க. இதுல சின்ன ஒரு தோட்டமே உருவாக்கிடலாம். ஆமா, மாடி தோட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 8 தொட்டி வரைக்கும் தாராளமா வைக்கலாம். பாருங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இல்ல நீங்க மரமா வைக்கணும்னா பெரிய க்ரோ பேக்ல ஒரு மரமாட்ட வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா 8 தொட்டி வைக்கலாம். மொட்டை மாடியில இதை வச்சுக்கிட்டு சுத்தி வர வச்சு தண்ணி ஊத்தி இது ஒரு சின்ன ஸ்பேஸ்லயும் நீங்க அழகா வந்து உங்க வீட்டை அலங்கரிச்சுக்கலாம், டெக்கர் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்ல மாடியில செட் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம் தான். உங்க இடம் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீங்க அழகா வந்து உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இங்க வாங்கிட்டு நீங்க அழகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாமே நீங்க வச்சுக்கலாங்க. இது என்னங்க சார், ஏதாவது உட்கார கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல இது வந்துங்க, இது நீங்க கேக்குறனால இது ஒரு மல்டி பர்பஸ்ங்க. வீட்ல படிக்கட்டாவும் யூஸ் பண்ணலாம், சின்ன கோல் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். இது வந்து என்னோட வெயிட்டே தாங்குது. அவ்வளவு கூட தாங்கும் போல. இது 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ கூட தாங்குங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 தொட்டி வைக்கலாம். பாருங்க, இதுல சீமார் எல்லாம் எல்லா பொருளையுமே நாங்க செய்யற ஃபிளவர் ஸ்டாண்ட்ல கீழே வந்து டஸ்ட் ஆகாம, பூச்சி போட்டு வராம கிளீனிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. கீழே கூட்டிக்கலாம் நீங்க. ஆமா, கூட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பவுடர் கோட்டடு, லைஃப் லாங் இருக்கும். எம்எஸ் மெட்டீரியல், கழட்டி மாட்டிக்கலாம். டிஸ்மேண்ட்லிங் பண்ணி எங்க வேணா இந்தியாவில எந்த மூலைக்கு வேணாலும் அனுப்பலாம். சரிங்க சார். ஒரு ஸ்டாண்ட் கேட்டாலும் நாங்க அனுப்பிச்சு தருவோம். நிறைய கேட்டாலும் செஞ்சு தருவோம். பாருங்க, இதுல வந்து 8 தொட்டி வைக்கலாம். இதுல வந்து 8 தொட்டி வைக்கலாம். பாருங்க, 8 தொட்டி வைக்கலாம். ஆனா குட்டியான அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 தொட்டி நீங்க அழகா வச்சு சூப்பரா உங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பா ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட். அப்புறம் வந்து டிஸ்மேண்ட்லிங் டைப்புங்க. கழட்டி மாட்டிக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு 10 தொட்டியை வச்சு நம்ம பராமரிக்கிறது. இன்னும் ரொம்ப வசதியா இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன் எதுனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆமா, இதுல வந்துங்க 12 தொட்டி வைக்கலாம். இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா, 3 தொட்டி 2 தொட்டி 8 தொட்டி 12. இது எல்லாம் வந்து சின்ன சின்ன தொட்டி அவங்கவுங்க விருப்பம் போல வச்சுக்கலாம். சின்ன தொட்டி வச்சா இன்னும் நிறைய வச்சுக்கலாம். ஆமா, நிறைய வச்சுக்கலாம். இது மெயின் தொட்டி வந்து 12 தொட்டிங்க. இது 1 அடி அகலம் இருக்கும். 40 இன்ச் நீளம், 1 மீட்டரு நீளம். இது 2.25 அடி உயரம் இருக்கும். கீழே வந்து கிளீனிங் பண்ணிக்கலாம். பவுடர் கோட்டடு, லைஃப் லாங் இருக்கும். நீங்க பூத்தொட்டி வைக்கிறப்போ பூத்தொட்டியில எப்போதும் தண்ணி வேணா வெளியே வர்றதுக்கு ஓட்டை இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சு அது மேல வச்சிட்டோம்னா
போர்ட்டிகோல இந்த உங்க காரிடார்ல எல்லாம் நீங்க வைக்கலாம். 12 தொட்டி வச்சு கட்டுங்க. சார் இதுல ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். கழட்டி மாட்டிக்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் தயாரிக்கணும் கூட தயாரிச்சுக்கலாம் போல. ஆமாமா. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இப்படி ஒரு ஸ்டெப் ஒன்னு தயாரிக்கணும்னா கூட தயாரிச்சுக்கலாம் போல. ஆமாமா, சார்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா வாங்கி தயாரிச்சு கொடுத்துருவாங்க இல்லையாங்க சார்? ஆமாங்க. ஒன்றும் நீங்க மல்டி பர்பஸ் தான். மல்டி பர்பஸ். ஆமா. இதை வாங்கி 2-3 அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா சார் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாருல, அதனால எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு உங்க வீட்டுக்கு எப்படி தேவை இருக்கோ அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்துங்க 3 அடுக்குங்க. 4 அடுக்கும் வச்சுக்கலாம், 5 அடுக்கும் வச்சுக்கலாம். இது உங்களுடைய வசதியை பொறுத்து தான். எது கேட்டாலும் பண்ணித்தரலாம். எல்லாம் ஆர்டர் பேர்ல சார் பண்ணலாம். இது வந்து நிறைய தொட்டி வைக்கலாம் இல்லையா? இல்ல, இதுல வந்து 7 தொட்டி வைக்கலாங்க. சரிங்க. இது நாங்க வந்து இது ஒரு டவர் மாடல்னு பண்ணிருக்கோம். டவரா? டவர் ஒரு Tower ஸ்டைலா மாதிரியே இருக்கு. ஆமா, இருக்கா? டவர் மாதிரியே இருக்கும், ஸ்டைலா இருக்கும். சரிங்க சார். இது வந்து நல்ல வெயிட் தாங்கக்கூடிய ஒண்ணு இதுங்க. ஃபர்ஸ்ட் சரிங்க. ஒண்ணு வச்சு காட்டுங்க ஃபர்ஸ்ட். ஒரு அழகா இருக்குங்க, டிஃபரெண்டா. வச்சாவே அழகா இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு எல்லாமே ஒரு புதுமையான ஒரு சிந்தனை தான். ஓகே ஓகே. அது பாத்தீங்கன்னா இதுல வந்து 7 தொட்டி வைக்கலாம். இது வந்து எங்க வீட்ல எல்லாம் இது வச்சிருக்கிறோம். சரிங்க, அழகா இருக்கும். ஆமா, அழகா இருக்கும். டபுள் கலருங்க. சரிங்க. ம், பாருங்க எவ்வளவு தொட்டி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல நிறைய தொட்டி வச்சு நீங்க அழகா வந்து உங்க வீட்டுல வந்து கார்டனிங் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஸ்பேஸ் இருந்தா போதும், அழகா வந்து நீங்க கார்டனிங் வந்து தாராளமா பண்ணிக்கலாம். நாங்க ரியல் தொட்டியும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா எந்த அளவு, ஏன்னா இதை வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தொட்டியும் நம்ம வச்சு காமிச்சிருக்கோம். அழகா எப்படி க்ரோ ஆகணுமோ. அந்த கார்னர்ல இந்த மாதிரி இடம் இருக்கு, ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குன்னா இந்த கார்னர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இது கார்னர் ஸ்டாண்டுங்க. இதுவும் வந்து மல்டி பர்பஸா வச்சுக்கலாம். டபுள் கலருங்க. வேணுங்கிற கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளவர் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், புக்ஸ் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பெரிய கம்பெனிகள்ல வந்து டிஸ்பிளே ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தொட்டி வைங்களேன். டிஸ்ப்ளே மாதிரி வச்சுக்கிற மாதிரியும் நீங்க டிஸ்பிளே ஸ்டாண்ட் யூஸ் இப்போ பண்ணிக்கலாம். தொட்டியோட எடுத்து வைங்க. அதுல பாருங்க இதுல எவ்வளவு தொட்டி கார்னர்ல ஒரு ஸ்பேஸோட இருக்கு அப்படின்னா இந்த இடத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது டபுள் கலர்ல இருக்கு. நம்ம வேற கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம். நம்ம வந்து லைஃபை வந்து ஒரு இனோவேட்டிவா திங்க் பண்ணி நல்லா பண்ணலாம். பாருங்க இதுல வந்து ஒரு 10 தொட்டி வைக்கலாங்க. கார்னர் ஸ்டாண்டு. பரவாயில்லைங்க சார். பூ தொட்டியும் வைக்கலாம். ஒரு டிஸ்பிளே ஸ்டாண்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு 10 to 15 வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்குங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்களோ அதோட பிக்சர்லாம் அனுப்பிடுவீங்க சார். ஆமா, கழட்டி மாட்டிக்கலாம். அங்க வந்து நீங்க டோர் டெலிவரி வந்துரும். சரிங்க சார். வெப்சைட் நீங்க நேரா வந்து பாக்குறதுனாலும் இங்க வந்து பார்க்கலாம். காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்க ஆள் இருப்பாங்க. வீக் டேஸ்ல, ஒர்க்கிங் டேஸ்ல, சண்டே இருக்க மாட்டோம். சரிங்க மத்த நாள் எல்லாமே ஆமா வர்க்கிங் டேஸ். இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்கு. வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்கொயரி பண்றதா இருந்தாலும் என்கொயரி பண்ணலாம். கார்னர் பார்த்தோம், இது சென்டரா வச்சுக்கலாம். ஆமா, இது வந்துங்க நாங்க என்ன திங்க் பண்ணா மொட்டை மாடியில 1 வாங்கி வச்சோம்னா 25 தொட்டி வைக்கலாம். அட் டைம் 25 தொட்டி இதுல வைக்கலாங்க. பாருங்களேன் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது டபுள் கலருங்க. என்ன கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லெக் புஷ் பாத்தீங்கன்னா நல்ல, ஆமா அது வந்து 4 இன்ச் 100 mm புஷ்ங்க. த்ரெட்டட் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் புஷ் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேயர் நம்ம வச்சிருக்கோம். இந்த லேயர் வைக்கலாம், ஒரு லேயர் வைக்கலாம். ஒரு லேயர் வச்சிருக்கோம், ஒரு லேயர் பாத்தீங்கன்னா வைக்கலாம். இதுல வந்து 8 தொட்டி வச்சிருக்கோம். 3 24, இது ஒன்று 25 தொட்டி வைக்கலாம். உங்களுடைய மொட்டை மாடியில் 1 வாங்கி வச்சா சுற்றி வர வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கும் இந்த மாடலில். இது வந்து ஒரு டவர் மாடலு. என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்மேண்ட்லிங் டைப்பு. உங்களோட இஷ்டத்துக்கு பொருள் வந்து சேரும். இது ஒரு ஸ்டாண்டிங் டைப்புங்க. இது வந்து பூத்தொட்டி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஷூ ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், புக் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். குட்டியா அந்த பால்கனி அந்த சைடுல வந்து இவ்ளோ குட்டியா ஒரு சந்து மாதிரி. மேடம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா போர்ட்டிகோ இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. போர்ட்டிகோல வந்து ஒரு கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும். சரிங்க. அதே நேரத்துல ஒரு ஸ்டாண்டு வைக்கலாம் பாங்க. ஒரு ஓரமா செவுத்தோர வச்சுக்கலாம். இது வந்து 1 அடி அகலம், 8 அடி நீளம். சரிங்க. 14 தொட்டி வைக்கலாம். 14 தொட்டி வச்சு 14 தொட்டி வைக்கலாம். இன்னும் மிச்சமா இருக்கிறதுல குட்டி குட்டியாக கூட வைக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து 20 தொட்டி வச்சு ஒரு இது போட்டிருந்தாங்க, போட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, இதுவும் வந்து ஒரு பவுடர் கோட்டட் மல்டி பர்பஸ்
உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன இடத்துல இவ்ளோ தொட்டி வைக்கலாம்னா அதிசயமா தான் ஆமா, இருக்குங்க உங்களுக்கு சார். வந்து ஆனா இந்த ஸ்டாண்ட் இருந்தா அது உண்மையா சாத்தியங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பா. சார் இது என்னங்க சார் முகம் பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கு? ஆமா, இது டேபிள் வந்துங்க டைனிங் டேபிளுங்க. டைனிங் டேபிள். ஆமா, டைனிங் டேபிள். இந்த மாடல் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேபிள். ஆமா, சூப்பர். பரவாயில்லைங்க சார், நல்ல குவாலிட்டியாவே இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமா, இது பாருங்க, பேக் சைடு பாருங்க. இது வந்துங்க 6 அடி நீளம். சரிங்க சார். 1.5 அடி அகலம். இந்த கார்னர் வந்து ரேடியஸா ஃபினிஷ் பண்ணிருக்கிறோம். ஓகேங்க சார். குழந்தைங்க வந்து எதுவும் ஃபங்க்ஷன் டைம்ல இடிச்சு கூடாது, சாரி எல்லாம் பட்ட கிழிச்சிட்டு போயிடும், அந்த மாதிரி இல்லாம இருக்காக நல்லா ரவுண்ட் பண்ணியிருக்கோம். கெட்டி பைப்பு, இன்னர் சீட்டிங் லெக் புக்ஸ். இது வந்து இது டிண்ட் வராது. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைனிங் டேபிள். சின்ன ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு 5 டேபிள் 4 டேபிள் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் கல்யாண மண்டபம், ஹாஸ்டலு, கோயில், சர்ச்சு, மசூதி, எங்க குலசாமி கும்பிடுறவங்க, அந்த மாதிரி எல்லா இதுக்கும் வாங்கி தராங்க. உபயோகமான ஒரு பெஸ்ட் டைனிங் டேபிள். எனக்கு இப்ப இந்த வீடியோல ஒண்ணு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் கிஃப்டிங் பண்றதுக்கு எதுடா கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா உண்மையா உங்களை மறக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு சைஸாங்க சார்? அடுத்து இது ஒரு மாடலுங்க. இது வந்து அதே மெஷர்மெண்ட் தான். 6 அடி நீளம், 1.5 அடி அகலம். இதுவும் கார்னர் ஃபினிஷ் பண்ணிருக்கு. கொஞ்சம் இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க. அதாவது லெக் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க. 100% மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இதுலயே வந்து நம்ம என்ன சிட்டிங் பெஞ்சும் கொடுத்துருக்கோம். சிட்டிங் பெஞ்ச் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 6 அடி டேபிள்ல 3 பேர் உட்காரலாம். இந்த பெஞ்ச் போட்டோம்னா 4 பேர் உட்காரலாம். 4 பேர் உட்காரலாம். சௌகரியமான ஒரு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள். இதுவும் பாத்தீங்கன்னா எங்கேயும் டென்ட் எல்லாம் வராது, சுத்தி அடி இருக்காது, லைஃப் டைம் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டைனிங் டேபிள். லைஃப் டைமே எங்க சார்? ஆமாங்க. இன்னும் ரொம்ப பெருசா சைஸ் கேக்குறவங்களுக்கு இது வந்து மேடம் 8 அடி நீளம், அகலம் வந்து 1.25 அடி. நல்ல தலவாழல போட்டு பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு விஐபி கஸ்டமர் நிறைய பேர் பத்திரிக்கை வச்சு அழைச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப சௌகரியமான ஒரு டைனிங் டேபிள். மிரர் ஃபினிஷ். இது பாத்தீங்கன்னா ஆமா, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மிரர் ஃபினிஷ் டேபிள். இது வந்து இந்த லெக் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து இந்த கார்னர் வந்து ரேடியஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்க சார். ரொம்ப ஆமா, ரொம்ப சொபிஸ்டிகேட்டட், பிரீமியமா, நல்லா அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப கௌரவமா இருக்கும். லைஃப் லாங் உழைக்கக்கூடியது. 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் ஒண்ணு ஆகாது. டிண்ட் இருக்காது, எங்கேயுமே சுத்தி அடி இருக்காது. நல்லா இருக்கும். ரொம்ப சௌகரியமான ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள். இது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்ல இருக்க மாதிரி இருக்கு. இது மேட் ஃபினிஷிங் டேபிள் தான். அப்படியே அதெல்லாம் பளபளன்னு இருந்தது. இது மேட்டிங்கா இருக்கு. சில பேர் வந்துங்க கிளாசி கேக்குறாங்க, சில பேர் வந்து ஷீட் வந்து மேட் ஃபினிஷா கேக்குறாங்க. அதேதான் 1.25 அடி அகலம், 8 அடி நீளம். சரிங்க. இதுவும் வந்து நாங்க மகேஸ்வரி ப்ராடக்ட் எல்லாமே சேஃப்டி ஆங்கிள் பாக்குறோங்க. எங்கேயுமே அடிபடக்கூடாது, யாருக்கும் அடிபடக்கூடாது. அது வந்து எப்போதுமே எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் வந்து கான்டூர் சேஃப் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இங்கே வாங்க, இப்போ இது பேக் சைடு இப்படி பார்த்தீங்கன்னா இருங்க அப்படி இந்த பேக் சைடு பாருங்கள் சார், இதை காட்டுங்க. இந்த பேக் சைடும் கூட இது வந்து ரேடியஸ் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்படி கையெல்லாம் வச்சா எங்கேயும் வந்து கிழிச்சுக்காது, எதுவுமே ஆகாது. அதே மாதிரி வந்து இப்போ லெக் இருக்கு, இந்த லெக்கும் வந்து இடிச்சுக்காது, எல்லாமே சேஃபா பண்ணிருக்கு. சரிங்க சார். இது வந்து ஃபிக்ஸடு டைப். ஃபிக்ஸடு டைப் வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள். உங்க மெஜஸ்டிக்கா இருக்கும், உங்க மண்டபத்துக்கெல்லாம் வாங்கி போட்டா நீண்ட காலம் உழைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டைனிங் டேபிள். கால் பார்த்தீங்கன்னா 2 கால், 2 லெக்கு அப்படி வி டைப்ல விரிஞ்சிருக்கும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி சாப்பிட்ற டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல காலேஜுக்குலாம் சார் சொன்ன மாதிரி நீங்க எந்த பர்பஸ்க்கு உங்க வீட்டுக்கு தேவைப்படுதோ அந்த பர்பஸ்க்கு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க பிரைஸ் பார்த்து டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சார் உங்களுக்கு எல்லாமே வாங்குற வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் எல்லாமே நல்லா பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க வந்து 45 வருஷமா செய்யறோம்.
குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. அப்புறம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, நம்பகத்தன்மமான கம்பெனி எங்களுது. நாங்கள் வந்து யாரையும் ஏமாத்துற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கேயும் அடிபடுறதோ அமங்கலமான காரியம் பண்ணுறதில்ல. கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி குவாலிட்டியான ப்ராடக்ட்டு நேர்த்தியாக அவங்கள வந்து சேர்ற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் எங்களை தொடர்பு வைங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.